திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரையில் மறைந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ KG ரமேஷ் திருவுருவப் படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். KG ரமேஷ் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல். கழகத்துக்கு விசுவாசமாக இருந்ததால் ஒன்றிய குழு பெருந்தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி கண்டு வாழ்க்கையில் உயர்ந்தவர் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ KG ரமேஷ். திருவுருவப் படத்தை திறந்து வைத்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். கழக பணி ஆற்றுவதற்காக இன்று வரை இறக்கின்ற வரை கத்திலி ஒன்றிய கழக செயலாளராக 15 ஆண்டு காலம் கத்திலி ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக கழக பணி ஆற்றியவர் மறைந்த ரமேஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 2011 2016 வரைக்கும் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசி பெற்று இங்கே வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றியவர் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்கள். தமிழகத்தில் நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கான MBBS BDS கலந்தாய்வு தொடங்கியது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு. மதுரையில் அதிமுக சார்பில் வரும் 24ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியாதிமுக அரசை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியினை கைவிட வேண்டும். விடியாதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விடியா அரசு வழங்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை மக்கள் பணம்தான். கோவை மாவட்டம் ஏழூர் பிரிவில் நடைபெற்ற கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. மகளிருக்கு 1000 கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற கேள்வி கேட்டு போராட்டம் பண்ணி ஏன் சொன்னீங்க செய்யல, ஏன் சொன்னீங்க செய்யலன்னு சொன்னதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் முழுமை பாதி பேர் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் எங்க இருந்து கொடுத்தாங்க? யார் வீட்டுல இருந்து கொடுத்தாங்க? அரசாங்க பணம், உங்க பணம். கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் மடிக்கணினி கொடுத்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்துக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. 7.5 இடஒதுக்கீடு யார் கொண்டு வந்தா? எடப்பாடி கொண்டு வந்தார். நீட் ஏமாத்திட்டு இருந்தாங்க. 7.5 இடஒதுக்கீடு. கொரோனா நேரத்தில் ஆல் பாஸ் போட்டது யார்? எடப்பாடியார் போட்டார். மடிக்கணினி யார் கொடுத்தா? அம்மா கொடுத்தார், எடப்பாடியார் கொடுத்தாங்க. இன்னைக்கு உயர்கல்விக்கும் பள்ளி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கி கொடுத்தார் அதிமுக அரசு. அம்மாவுடைய எடப்பாடியார் கொடுத்தார். அத்தனை திட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு 6 கல்லூரி கொடுத்திருக்கிறோம். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் கழக ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சூளுரை. எதுவுமே செய்யாம ஓட்டு வாங்குறான், எந்த திட்டம் தராம ஓட்டு வாங்குறான். பிஜேபி எதுவுமே செய்யாம கட்சியே இல்ல ஓட்டு வாங்குறான். சிந்தித்து பாருங்க. ஆகவே கண்டிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் சரி பண்ணிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பா 2026ல நம்முடைய அருமையான எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருந்த ரகசிய உறவு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என முன்னாள் அமைச்சர் D ஜெயக்குமார் விமர்சனம். நாணய வெளியீட்டு விழா மத்திய அரசின் விழா என்றால் தமிழக அரசின் இலச்சினை இடம்பெற்றது எப்படி என பொம்மை முதல்வருக்கு சரமாரி கேள்வி. ஒரு பிஜேபி ஒத்தடிமை திமுகன்றத கண்கூடாவே நிரூபிச்சிச்சு. அதனால பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பொதுச் செயலாளரும் எங்கள் தலைமைகள் நிர்வாகி சொன்னது போல ஒரு ரகசிய உடன்பாடு, ஒரு ரகசிய உறவு அது தொடர்ந்துட்டு இருக்குது. அதுதான் இந்த நேரத்தில் வெட்ட வெளிச்சமா இங்க நான் சொல்ல வரேன். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் திமுக MP கனிமொழியை முற்றுகையிட்டு மீனவர்கள் வாக்குவாதம்.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தருவைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்காதது பற்றி சரமாரி கேள்வி. சினிமாவில் நடிகைகள் மட்டுமல்ல, நடிகர்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதாக நடிகை சனம் ஷெட்டி அதிர்ச்சி தகவல். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தல். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்குள் பயணிகளை அனுமதிக்காததால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் கடும் அவதி. விடிய அரசின் போக்குவரத்து துறை 59 புதிய பேருந்துகளை இயக்குவதால் பயணிகளுக்கு அனுமதி மறுத்து அராஜகம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் காரில் எடுத்து வரப்பட்ட பிரவுன் சுகர் மற்றும் 5 கிலோ கஞ்சா சிக்கியது. கர்நாடகாவில் இருந்து தொடர்ந்து தமிழகத்துக்கு கஞ்சா, குட்கா கடத்தப்படும் நிலையில் சோதனை சாவடி போலீசார் கும்பகர்ண தூக்கம். சென்னையில் ஒரே வாரத்தில் 28 பேருக்கு குண்டாஸ். விடிய ஆட்சியில் ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 862 பேர் குண்டாஸில் கைது செய்யப்பட்ட போதும் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பெண்கள் மற்றும் மாணவர்களை அவதூறாக பேசிய அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். தெரிஞ்சிருந்தா நிப்பாட்டி சாப்பிட ஏத்தவே மாட்டேங்கிறாரு. எங்க பொண்ணோட படிப்பே போச்சு, எங்க பொண்ணோட படிப்பே போச்சு, பார்க்கு போச்சு. நாங்க ஒரு மாசமா நாங்க அனுப்பல. ஏன் சார், நாங்களாம் அன்றாட கூலி வேலை பார்த்து சார், நாங்க வேலை பார்க்கறவங்க தான் சார். எங்க கஷ்டப்பட்டு எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பிள்ளையிலேயே தரவுறவா பேசுறாரு. என்ன கோரிக்கை? எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ், எங்க பஸ் மாதிரி தான் கரெக்டான டைமிங் வேணும். எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே வேண்டாம். ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால ரொம்ப எங்களுக்கு ஒரு இதா இருக்கணும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 2 அரசு பேருந்துகளின் கண்ணாடி உடைப்பு. 2 தரப்பினர் இடையேயான தகராறில் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதா என மக்கள் கேள்வி. சென்னையை அடுத்த வானகரம் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. சுங்கச்சாவடி அருகே போக்குவரத்து போலீசாரை பணியில் ஈடுபடுத்த கோரிக்கை. கரூர் மாவட்டம் நெரூர் வடபாகம் பகுதியில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. திமுக கரூர் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் சிலம்பரசன் கைது. திருவண்ணாமலை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. இந்திய மக்கள் மாதம் ஒன்றுக்கு 16 மணி நேரம் செல்போனில் பேசுவதாக ட்ராய் அதிர்ச்சி தகவல். செல்போனில் பேசுவதற்கான கட்டணங்களை ரத்து செய்ததால் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு செல்போனில் பேசும் நிமிடங்கள் அதிகரிப்பு. இந்தியா, ஐரோப்பா இணைந்து நடத்தும் பிராந்திய மாநாடு இன்று துவக்கம். இணைய தீவிரவாதத்தை தடுப்பது குறித்து 2 நாட்கள் மாநாட்டில் முக்கிய விவாதம். டெல்லியில் இந்தியா ஆப்பிரிக்கா வர்த்தக மாநாடு நேற்று தொடக்கம். வர்த்தகம், கனிமங்கள், விண்வெளி மற்றும் உணவு பாதுகாப்பு பற்றி முக்கிய பேச்சுவார்த்தை. ரிலையன்ஸ், டைட்டன் மற்றும் ரேமன் உள்ளிட்ட நிறுவனங்களின் சில்லறை விற்பனை கடைகளில் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழப்பு. பொருளாதார மந்தநிலை காரணமாக 2023-24 ஆண்டில் 52,000 பேரின் வேலை பறிபோனதாக அதிர்ச்சி தகவல். உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பளிக்கும் போது பிரசங்கம் வேண்டாம் என உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளிக்கும் போது தனிப்பட்ட பார்வைகளை தெரிவிக்கக்கூடாது என்றும் அறிவுரை.
17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரொனாக் தஹியாவுக்கு வெண்கல பதக்கம். ஜோர்டான் தலைநகர் அம்மானில் நடந்த போட்டியில் துருக்கி வீரரை வீழ்த்தி வெற்றி.